திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர் சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழம்பஞ்சுரம். தலம் திருப்புகலூர். பதிகம் 14, பாடல் 11. தசபுராணத்தில் 11வது பாடல். கடுகிய தேர் செல்லாது ககிலாயம் மீது கருத்தேல் உன் வீரம் ஒழினீ முடுகுவது அன்று தன்மம் என்னின்று பாகன் மொழிவானை நின்று முனியா விடு விடு என்று சென்று விரைவு உற்று அரக்கண் வரை உற்று எடுக்க முடி தோளா நெடு நெடு இற்று இற்று நெடு நெடு இற்று வீழ விரல் உற்ற பாதம் நினைவு உற்றது என் தன் மண்ணே நெடு நெடு இற்று வீழ நெடு நெடு இற்று வீழ விரல் உற்ற பாதம் நினைவு உற்றது தன் தன் மனநே. திருச்சிற்றம்பலம். இந்த 11ஆம் பாடலின் விளக்கத்தை பார்த்து விடலாம். கடைசி பாடல் தசபுராணத்தில் கடைசி பாடலை பார்த்து விடலாம். இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் என்ன மேற்கோள் காட்டுகிறார் என்றால், இந்த ராவணன் புஷ்பக விமானத்தில் சென்று கைலாய மலை மீது ஏறுவதற்கு முயற்சிக்கின்றார். ஆனால் எப்படிப்பட்ட தேராக இருந்தாலும் கைலாய மலை மேல் தேர் செல்லாது. அதுதான் எம்பெருமானுடைய கருணை, அவருடைய வலிமை. அதை பொருட்படுத்தாமல் ராவணன் பாகனை கனிந்து கொள்கின்றான், அந்த தேரோட்டியை கடிந்து கொள்கின்றான். அவரை தேரோட்டியை விட்டுவிட்டு தான் கைலாய மலை மேல் ஏறுவதற்கு முயற்சிக்கின்றான். அப்படி முயற்சிக்கும் போது மலை மேல் செல்வதற்கு முயற்சிக்கும் போது குறுக்கே அந்த கைலாய மலை இருப்பதாக எண்ணி அதை பெயர்ப்பதற்கு முயற்சிக்கின்றான் ராவணன். அந்த நிகழ்வை கண்ட சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரலில் அழுத்தி ராவணனுக்கு தகுந்த பாடத்தை அழிக்கின்றார். அந்த நிகழ்வை தான் இந்த பாடல் கடைசி பாடலில் அப்பர் சுவாமிகள் மேற்கோள் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட வல்லமை கொன்ற சிவபெருமான் தான் நமக்கு அத்துணைக்கும் அவருடைய திருவடியே நமக்கு சரணாகதி, அந்த பாதமே நமக்கு வாழ்வில் முக்தி தருங்கிறதை இந்த பாடலில் சொல்லி ஆழமாக கூறி நமக்கு இந்த பாடலின் பதிகத்தை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.